May the name of the Lord be all the more glorified. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Let us begin the meeting with a word of prayer. Gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this time that Thou hast granted unto us to remember the true, living, loving, holy, and gracious God. God, gracious Father, we praise Thee for who Thou art. We thank and praise Thee for bringing the dear ones and also for Evangelist Ranalal from West Bengal and Brother Evangelist Rajendran from Chennai to this evening Bible study, Kodambakkam Zoom Bible study. We pray for the Bible teacher and also the translator. May Thy grace be seen through them. May the word of God pour through Evangelist Ranalal and each one of us as participants and as Thy blood-bought children may understand Thy word better and come closer to the heart of God, we pray. Oh Lord, we thank and praise Thee for everything. Gracious Father, we know it is Thy doing and it is Thou hast done it well. We are now going into the Bible study program with singing. May Thou encourage the singers. We commit the dear ones, Paul Raj and the family to the throne of grace from Natham and Dindigul district. May Thy grace be with them also and their family and their children. We thank and praise Thee for everything. Now we give Thee all honor and glory. We offer this prayer in the holy, mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Next is a singing session. We have with us Evangelist Paul Raj from Dindigul district, Natham, the place of Natham, and we request Brother Evangelist Paul Raj to sing few songs for God's glory. Over to Evangelist Paul Raj. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்திலே 683வது பாடலை நாம் பாடி இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கடந்த பகல் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த இரவு நேரத்திலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவாவியானவர் தாமே கர்த்தருடைய தாசனை கொண்டு நமக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுக்க ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 683வது பாடல், மாறிடாத மான நேசரே மாறாதவர் அன்பனாலுமே என்றதான பாடல். மாறிடாய மாநேசரே மாறாதவர் அன்பனாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதை மாறன்பிதே ஆயேசுவின் மகா அன்பிதே அதின் நாளம் அறியலாகுமோ இதற்கினை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இதற்கினை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று அல்லாமலே நேசனாக மாற்றிடவே மகா அன்பிலே அதன் நாளும் அறியலாகுமோ
இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததால் அல்லல் யாவும் மகந்திடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகந்திரே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியாளன் வைப்பகந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சூரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க இயேசுவின் மகந்திரே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய விதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெற பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பீரே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே யாவும் பாடி நிற சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் முடியாதே. இயேசுவின் மகா அன்பீதே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. அடுத்த இரண்டாவது பாடலாக பாடல் புத்தகத்திலே 6வது பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே என்பதான பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில் நாயே உலகில் நெறி தவறி அலைந்தோம்.
நின்னோடே பிரகாசித்திட நீங்க ஜீவன் நோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ பின்னை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள இதயத்துடன் உமக்கென்றும் ஜீவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you, brother. Thank you, Evangelist Paul Raj, Brother Paul Raj, for the songs. Paul Raj, brother, has been right from the beginning, from the month of May, acquainted with the family, as had been acquainted with the Kodambakkam Zoom Bible Study Ministries. We praise God. This is the 231st, and still I thank God for the brother and family for having come and sang the songs. May the good Lord continue to be with them and their family. Thank you, brother. God bless. Now we are welcome. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today, as we had yesterday, we have with us Evangelist Rana Lal from Durgapur town in West Bengal, and our brother has been taking on the topic of Great Commission. It may look simple, but a lot of meaning and a lot of commitment is required to go ahead with the Great Commission. We have a great Lord and a great commission with us. So let us continue to understand how important the Great Commission is for our lives. Brother Evangelist Rana Lal is a faculty, is a Bible teacher in BBTI, Bengal Bible Training Institute in Jamtara, Jharkhand state. And that is one of the pioneering institutes for the brethren systematic theological studies. We praise God that what God has been doing there. Now, today we welcome our dear, this evening also we welcome our dear brother Rana Lal into this Bible study. We also welcome Rajendran, brother evangelist from Chennai, Kodungayur Assembly, and he is going to translate the Bible study from Hindi to Tamil. So Hindi to Tamil,
And this is a second time. Yesterday was the first time. The language Hindi has been translated to Tamil. So we praise God. We have that this translation is done by Brother Evangelist Rajendran from Kodungayur Assembly in Chennai. We also welcome once again all the dear ones into the evening Bible study time. May the good Lord be with us, and as we continue to look unto the Bible study time, let us go into it prayerfully. Let us seek the Lord for His presence. Now, for the blessing of the message, the Bible study, let us go into the meeting with a word of prayer. I request Brother Paul Raj from Dindigal, who just now sang, to pray for the blessing of the meeting, the blessing of the Bible study. Over to Evangelist Paul Raj from Dindigal. ஜெபிக்கலாம். ஒப்பில்லாத நேசத்தாலே எங்களை நேசிக்கின்றதான பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உம்முடைய உபகாரத்திற்காக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். செய்தியை கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கொடுக்கிற உம்முடைய தாசனை நாங்கள் இதுவரைக்கும் நேரடியாக பார்க்கவில்லை கர்த்தாவே. ஆனாலும் கிறிஸ்து இயேசுவின் முகாந்திரம் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அவரோடு உள்ள எங்களுக்கு கிடைக்க பெற்றதுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தை பொருட்படுத்திக் கொண்டோம். கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதுக்காக பிதாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்கள் எங்களை ஆண்டவரை ஆறுதல்படுத்துகிறது, கண்டித்து உணர்த்துகிறது, அது உபதேசிக்கிறது, நீதியை படிப்பிக்கிறது. உம்முடைய வேத வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதற்காக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். வசனத்தை கொடுக்கிற உம்முடைய தாசனை பலப்படுத்தி ஆண்டவரை அவர் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அவருடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பெறுவதாக, உப்பால் சாரமேறினதாக இருக்க உதவி செய்யும். இந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு உமக்கே அர்ப்பணித்து எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Paul Raj, for the prayer. Now we are going into the Bible study. Over to West Bengal, Brother Ranalal, and to Chennai, Brother Rajendran. मैं परमेश्वर का धन्यवाद देता हूं कि और एक बार हम सबको मौका मिला परमेश्वर का वचन सुनने के लिए. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு முறை தேவனுடைய வார்த்தையை ரசிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். मैं परमेश्वर को धन्यवाद देता हूं कि परमेश्वर हमें सुरक्षित रखा है, स्वस्थ रखा है और इस शाम को और एक बार मौका दिया है परमेश्वर का वचन सुनने के लिए. தேவனுக்கு நான் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார், நம்மை எல்லா விதத்திலும் நல்லபடியாக வைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். मैं कोडम्बक्कम क्रिश्चियन असेंबली को धन्यवाद देता हूं कि मुझे मौका मिला है परमेश्वर का वचन बांटने के लिए इस जूम प्लेटफॉर्म के माध्यम में. நான் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ அசெம்பிளிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூம் வாயிலாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க கொடுத்ததற்காக. मैं ब्रदर संतोष जॉनसन एक ही साथ असेंबली का जितना एल्डर्स, इवेंजलिस्ट, डीकन्स और रेस्पेक्टिव ब्रदर है सबको मैं धन्यवाद देता हूं मुझे मौका देने के लिए. நான் பிரதர் சந்தோஷ் ஜான்சன் மற்றும்
மூப்பர்கள், உதவிக்காரர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக. हम लोग पिछले दिन सुन रहे थे महान आदेश, ग्रेट कमीशन के बारे में। நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம் மாபெரும் கட்டளையை குறித்து. और एक बार मैं थोड़ा रिपीट कर देता हूं ताकि हम लोग जो सुने हैं उसको याद कर पाए और आज हम लोग कंटिन्यू करने पाए। இன்னொரு முறை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நாம் அதை புரிந்து கொள்வதற்காக. हमारा जो मुख्य आयत था वो था मैथ्यू चैप्टर 28 19 and 20। முக்கியமான வசனம் நேற்றைய தினத்திலே பார்த்தது என்னவென்றால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். महान राजा प्रभु यीशु मसीह इस महान आदेश को दिए हैं। மிகப்பெரிய ராஜா இந்த மிகப்பெரிய கட்டளையை கொடுத்தார். प्रभु यीशु मसीह पाप के ऊपर विजय पाया, मृत्यु के ऊपर विजय पाया, शैतान के ऊपर विजय पाया, उसके बाद इस महान आदेश को दिए हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் மீது ஜெயம் கொண்டார், மரணத்தின் மீது ஜெயம் கொண்டார், சாத்தானை ஜெயித்தார். அதன் பிறகாக இந்த மாபெரும் கட்டளையை கொடுத்தார். इस महान आदेश में जो मुख्य चीज है वो है शिष्य बनाना, चेले बनाना। இந்த மாபெரும் கட்டளையிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால் சீசராக்க வேண்டும். प्रभु यीशु मसीह चेले बनाने का एक प्रोसेस, एक प्रक्रिया को यहाँ पर बता रहे हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர் ஆக்குவதற்கான செயல்முறைகளை இங்கே சொல்வதை பார்க்கிறோம். वो 3 प्रोसेस यहाँ पर हमें दे रहे हैं। 3 விதமான காரியங்களை இங்கே சொல்லுகிறார். हमें सुसमाचार के साथ जाना है, நாம் நற்செய்தியுடன் செல்ல வேண்டும். जो कोई प्रभु यीशु मसीह को विश्वास और ग्रहण करता है वो लोग को बपतिस्मा देना है। யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். और नए विश्वासी लोगों को लगातार प्रभु यीशु मसीह जो सिखाए थे सिखाना है। புதிய விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே போதனைகளை நாமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். तो हम लोग शिष्य कैसे बन सकते हैं, हम लोग लास्ट जो सीख रहे थे वो सिखाना है। சீடராகுவது என்னவென்று நாம் பார்த்தோம். நாம் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க வேண்டும். उसके बाद हम लोग देखे शिष्य का अर्थ, शिष्य का मतलब क्या है। சீசனுக்கு அர்த்தம் என்ன என்று அதை குறித்தும் நாம் பார்த்தோம். शिष्य का मतलब है एक सीखने वाला या एक अनुकरण करने वाला। சீசனுக்கு அர்த்தம் என்னவென்றால் கற்றுக்கொள்பவர், அது அதன்படி நடப்பவர். तीसरा चीज हम लोग देख रहे थे, एक शिष्य का क्या गुण होना चाहिए, क्या चरित्र होना चाहिए। மூன்றாவதாக நாம் பார்த்தோம் ஒரு சீசனுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று. एक शिष्य अपना मास्टर के साथ रहना है और उनको अनुसरण करना है। ஒரு சிஷ்யன் தன்னுடைய எஜமானோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய போதனையை கேட்க வேண்டும். एक शिष्य को अपना मास्टर को दूसरा चीज से ज्यादा प्रेम करना है। தன்னுடைய ஒரு சீசன் தன்னுடைய எஜமானை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ये 2 चीज हम लोग पिछले दिन देखे थे। இந்த 2 காரியங்களை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். आज हम लोग इस चीज को आगे ले जाते हैं, हम लोग कंटिन्यू करते हैं। இன்றைக்கு
இந்த காரியங்களை குறித்து இன்னும் முன்னேறி நாம் செல்வோம். तीसरा चीज जो शिष्य का गुण है, மூன்றாவது சீசனுடைய குணம் என்னவென்றால், ब्रदर कैन आई शेयर द स्क्रीन? ஓகே பிரதர். Can you make me host? Otherwise I cannot. சந்தோஷ் பிரதர், Can you make me host? Then I can share. சந்தோஷ் பிரதர் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு. स्क्रीन शेयर பண்ணிக்கலாம் பிரதர். कर सकता भैया. Okay. एक शिष्य का तीसरा चरित्र है कि वो स्व इच्छा से प्रभु यीशु मसीह का क्रूस को उठाए। फिर से एक बार बताना ब्रदर, ठीक से सुना नहीं। एक शिष्य का चरित्र है कि वो स्व इच्छा से प्रभु यीशु मसीह का क्रूस उठाए। ஒரு சிஷ்யனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, தன்னுடைய சுயத்தை வெறுத்து அவருடைய சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். यहाँ पर क्रूस उठाना मतलब आक्षेप रीति से लिटरली क्रूस उठाना नहीं है। இங்கே நாம் சிலுவையை சுமப்பது என்றால் உண்மையிலேயே நாம் சிலுவையை சுமப்பது என்ற அர்த்தம் அல்ல. आत्मिक रीति से क्रूस को उठाना है. ஆவிக்குரிய ரீதியிலே சிலுவையை சுமக்க வேண்டும். तो सबसे पहले स्व इच्छा से क्रूस को उठाना है. தன்னுடைய விருப்பப்படி ஆக அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். हम लोग इस आयत को पढ़ेंगे लूक 14 का 27. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். सबसे पहले जो चीज मैं दिखाना चाहता हूं कि प्रभु यीशु मसीह बोल रहा जो कोई भी whoever, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது ஒருவர், எவராவது ஒருவர். प्रभु यीशु मसीह इस क्रूस उठाने के लिए सबको आमंत्रण, सबको इनविटेशन दे रहे हैं. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமப்பதற்காக எல்லோரையும் அழைக்கிறார். तो सबसे पहला जो पॉइंट मैं बताना चाहता हूं, एक स्व इच्छा काम है, स्वयं इच्छा का काम है क्रूस उठाना. இங்கே நாம் பார்க்கிறோம், தன்னுடைய சுய விருப்பத்தின்படியாக இந்த சிலுவையை சுமக்க வேண்டும். प्रभु यीशु मसीह कभी भी फोर्स नहीं करते हैं क्रूस उठाने के लिए. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர்களை போர்ஸ் பண்ணுவதில்லை. एक विश्वासी स्व इच्छा से, खुद का इच्छा से इस क्रूस को उठाना है. ஒரு விசுவாசி தன்னுடைய சுய விருப்பத்தின்படியே சிலுவையை சுமக்க வேண்டும். जब हम लोग मत्ती उसका 27 का 32 पढ़ेंगे, நாம் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது वहां पर हम देख पा रहे हैं, இங்கே வாசிக்கிறேன்.
போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். प्रभु यीशु मसीह जब क्रूस को उठा के गोलगोथा पहाड़ की ओर जा रहे थे, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது प्रभु यीशु मसीह बहुत ही थक चुके थे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் களைப்படைந்து விட்டார். क्योंकि उसको बार बार कोड़ा मारा गया था. ஏனென்றால் அவரை அதிக முறை அவரை சாட்டையால் அடித்தார்கள். प्रभु यीशु के शरीर से खून और पानी निकल रहा था. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இரத்தமும் தண்ணீரும் வந்து கொண்டிருந்தது. प्रभु यीशु का शरीर में बार बार आक्रमण किया गया था. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அடிக்கடி அடித்து புண்படுத்தினார்கள். इसलिए एक ऐसा वक्त आ गया था, यीशु क्रूस को उठाते उठाते कभी गिर जा रहे थे. எனவே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது அவர் கீழே விழ ஆரம்பித்தார். प्रभु यीशु मसीह एक संपूर्ण मनुष्य था, इसलिए उसका शरीर में वो थकावट, वो खून निकलना. இயேசு கிறிஸ்து பூர்ணமான மனுஷன். எனவே அவர் சரீரத்திலே களைப்படைந்த போது அவர் கீழே விழுந்தார். यीशु का शरीर हमारा शरीर में सिर्फ एक ही फर्क है कि हमारा शरीर में पाप है. प्रभु यीशु मसीह का शरीर में पाप नहीं था. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் நமது சரீரத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நம்முடைய சரீரம் பாவத்தினால் நிறைந்தது, அவருடைய சரீரத்திலே பாவம் இல்லை. प्रभु यीशु मसीह एक संपूर्ण मनुष्य था, इसलिए वो बार बार थक जा रहे थे, गिर जा रहे थे, खून निकल रहा था. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பூர்ணமான மனிதன். எனவே அவர் களைப்படைந்தார், கீழே விழுந்தார், ரத்தம் சிந்தினார். इसलिए रोमियो सेना लोग वहां पर क्या किया, शिमोन को पकड़ करके जोर जबरदस्ती फोर्सफुली वो क्रूस को उठाने के लिए कहा. எனவே அங்கே ரோம படை வீரர்கள் அவரை போர்ஸ்ஃபுல்லி ஆக அவரை அந்த சிலுவையை சுமக்க அவர்கள் கட்டளையிட்டார்கள். रोमान सैनिक लोग शिमोन को फोर्सफुली क्रूस को उठाने के लिए कहा. ரோம படை வீரர்கள் சீமோனை பலவந்தமாக சிலுவையை சுமக்கும்படி சொன்னார்கள். प्रभु यीशु मसीह का क्रूस आज दुनिया के लिए क्या है और हम विश्वासी लोगों के लिए, प्रभु का शिष्य लोगों के लिए क्या है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை புறஜாதி மக்களுக்கு எதை தெரியப்படுத்துகிறது, நமக்கு அது எதை தெரியப்படுத்துகிறது? इस क्रूस के बारे में ये दुनिया, ये वर्ल्ड क्या सोचते हैं और एक विश्वासी इस क्रूस के बारे में क्या सोचना चाहिए. சிலுவையை குறித்து இந்த உலகம் என்ன நினைக்கிறது, அதே நேரத்திலே விசுவாசி அதை குறித்து என்ன நினைக்கிறான்? प्रभु यीशु ने कहा है, अगर हमें चेले बनना है तो उसका क्रूस को उठाना है. एक क्रूस विश्वासी को क्या दिखाता है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு சீடனாக வேண்டுமென்றால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர வேண்டும். अगर हम लोग पहला कोरिन्थियो उसका 1:23 पढ़ेंगे, वहां पर यूनानी लोग, ग्रीक लोग इस क्रूस के बारे में क्या सोचते थे. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்த்தோம் என்றால் கிரேக்கர்கள் இந்த சிலுவையை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்.
ग्रीक लोगों के लिए एक क्रूस एक मूर्खता का बात था, एक फुलिशनेस का बात था। கிரேக்கர்களுக்கு அந்த சிலுவை பைத்தியமாக தோன்றுகிறது. हम लोग जानते हैं एथेंस का लोग, ग्रीक लोग बुद्धि को, ज्ञान को वो लोग ढूंढते थे, खोजते थे। நமக்கு தெரியும் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடி அலைகிறவர்கள். नया नया बातों को सीखना, नया नया बातों को ढूंढना ग्रीक लोग चाहते थे। கிரேக்கர்கள் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வது, புதிய புதிய காரியங்களை தேடுவதிலே அவர்கள் அதிகமாக விருப்பப்படுவார்கள். तो क्रूस उन लोगों के लिए एक मूर्खता का बात था, ज्ञान का बात नहीं था। சிலுவை அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றியது, ஒரு முட்டாள்தனமாக தோன்றியது, ஞானமாக அவர்களுக்கு தெரியவில்லை. यहूदी लोगों के लिए क्रूस एक ठोकर का कारण था। யூதருக்கு அந்த சிலுவை இடரலாய் இருந்தது. एक ठोकर का कारण, ஒரு இடரலான காரியமாக இருந்தது. यहूदी लोग सोचते थे कि मसाया आएगा एक राजा बनके और हम इस्राएलों को रोमान साम्राज्य से छुड़ा लेगा। யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு ராஜாவாக வருவார், அப்பொழுது இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நினைத்தார்கள். मसाया का साथ रहेगा बहुत सारा सैनिक, बहुत सारा घोड़े, बहुत सारे तलवार, और हम लोग को रोमियो से आजादी मिलेगा। அவர் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து இந்த ரோமர்களின் இடத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்பினார்கள். लेकिन एक ऐसा राजा बहुत ही नम्र, बहुत ही दीन बनके क्रूस में अपना जीवन को दिया, इसलिए यहूदी लोग सोचते थे ये हम लोग के लिए एक ठोकर का कारण है, स्टम्बलिंग ब्लॉक। அவர் ஒரு கீழ்ப்படிகிறவராக, தன்னைத்தானே தாழ்த்துகிறவராக வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதனால் அவர் யூதர்களுக்கு அது இடரலாக இருந்தது. बहुत सारा न्यू जनरेशन यंगस्टर लोग क्रूस को एक फैशन समझते हैं। புதிய இளம் வயதினர்கள் இந்த சிலுவையை ஒரு फैशनाக நினைக்கிறார்கள். अपना गला में टांग कर रखते हैं और सोचते हैं मेरा न्यू स्टाइल है, नया फैशन है। சிலுவையை கழுத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள், இது ஒரு புதிய फैशन என்று சொல்லுகிறார்கள். बहुत सारा लोग क्रूस को टांगते हैं अपने आप को रिलीजियस व्यक्ति बताने के लिए। நிறைய பேர் இந்த சிலுவையை மாட்டிக்கொள்வதற்கு காரணம் என்றால் தன்னைத்தானே ஒரு மதஸ்தன் என்று காட்டிக்கொள்வதற்காக. लेकिन इस क्रूस को उठाना, इसका क्या दिखाता है? एक क्रूस हमें क्या दिखाता है विश्वासी लोगों के लिए? ஆனால் இந்த சிலுவை விசுவாசிகளுக்கு எதை காண்பிக்கிறது? आइए हम लोग निकालेंगे इब्रानी उसका 12:2। வாருங்கள் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். लिखा है प्रभु यीशु मसीह क्रूस का दुख उठाया। இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கஷ்டம் அனுபவித்தார் என்று. जब प्रभु यीशु मसीह क्रूस को उठा के गोलगोथा पहाड़ की ओर जा रहे थे तो सेना लोग, धर्मी लोग, रोमियो लोग यीशु को ठट्ठा में उड़ा रहा था, यीशु का ठट्ठा किया जा रहा था. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரோமர்கள் மற்றும் அங்குள்ள ஜனங்கள் அவரை நிந்தித்தார்கள், கேலி செய்தார்கள். क्यों एक चीज रोमी का 12 इब्रानी का 12 का 2 में लिखा है? फिर से बताना ब्रदर. क्यों ये आयत इब्रानी 12 का 2 में लिखा है कि प्रभु यीशु मसीह क्रूस उठाने के समय लज्जा से गुजरा? இங்கே பார்க்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவமானத்தை அங்கே சந்தித்தார். हमें मालूम नहीं है इस इब्रानी का किताब किसने लिखा है. நமக்கு தெரியாது இந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதினது என்று. लेकिन उस समय बहुत सारा यहूदी लोग प्रभु यीशु मसीह को विश्वास और ग्रहण किया था. ஆனால் நிறைய யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த 1ஆம் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். और उस समय जो विश्वासी लोग ताड़ना से जा रहा था, कष्ट से जा रहा था, तकलीफ से जा रहा था, वो सारे लोगों को इस इब्रानी का लेखक ने इस पत्र को लिखा. அந்த சமயத்திலே யூத விசுவாசிகள் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனுபவித்தார்கள். அந்த நேரத்திலே இந்த நிருபம் எழுதப்பட்டது. ये विश्वासी लोग ताड़ना के कारण, कष्ट के कारण अपना प्रभु यीशु मसीह को छोड़ के अपना पुराना धर्म में, अपना पुराना रीति रिवाज में जा रहे थे. இந்த கஷ்டத்தின் நிமித்தமாக, வேதனையின் நிமித்தமாக, துன்பத்தின் நிமித்தமாக இந்த விசுவாசத்தை விட்டு விலகி அந்த பழைய மதத்திற்கும் பழைய அந்த காரியங்களிலும் ஈடுபடவும் செல்ல ஆரம்பித்தார்கள். इब्रानी का लेखक ये सारे विश्वासी को दिखाना चाहता है, देखो जब तुम प्रभु यीशु मसीह को अनुसरण करना चाहते हो तो प्रभु की और यीशु की ओर ताकते रहो. இங்கே இந்த எபிரேய நிருப ஆசிரியர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். वो यीशु मसीह क्रूस उठाने के समय लज्जा से गुजरा था. तुम्हारा जीवन में भी तकलीफ आएगा, कठिनाई आएगा, लेकिन यीशु का क्रूस को उठाते चलो. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது அவமானத்தையும் நிந்தையையும் அடைந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையும் கூட கஷ்டத்தின் ஊடாக, வேதனையின் ஊடாக செல்ல வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். आज अगर हम लोग सच में क्रूस उठाना चाहते हैं तो हम लोग को लज्जा से, ठोकर से, अभिशाप से, निंदा से हम लोगों को गुजरना होगा. உண்மையிலேயே நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று விரும்பினால் அவமானம், நிந்தை, கஷ்டம், வேதனம் எல்லாவற்றையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். जब हम लोग मसीही जीवन को बिताते हैं तो हमारे जीवन में ये सब आना साधारण बात है. நாம் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான காரியம். मसीही जीवन में आने के बाद कुछ तकलीफ नहीं रहेगा, कुछ कष्ट नहीं रहेगा, कुछ बीमारी नहीं होगा, कुछ अभाव नहीं होगा, ये गलत बात है. கிறிஸ்துவ ஜீவியத்திலே வந்த பிறகு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, நோய் வராது, வேதனை இருக்காது, இப்படியெல்லாம் சொல்லுவது தவறு. प्रभु यीशु मसीह लज्जा से गुजरा है, प्रभु यीशु मसीह निंदा से गुजरा है, प्रभु यीशु मसीह श्राप से गुजरा है, प्रभु यीशु मसीह ठोकर से गुजरा है. जो उसका शिष्य बनना चाहेगा, ये सारे बात एक साधारण बात है.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்தை சகித்தார், நிந்தையை சகித்தார், கஷ்டம் வேதனை எல்லாவற்றையும் சகித்தார். நாமும் அவரை பின்பற்ற விரும்பினால் இவை எல்லாவற்றையும் நாம் சகிக்க வேண்டும். ये क्रूस में और एक चीज है, वो है प्रभु का सामर्थ. இங்க இந்த சிலுவை குறித்து இன்னொரு காரியம் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துனுடைய பராக்கிரமம். हम लोग पहला कुरिन्थियों 1:18 पढ़ेंगे. நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ये विश्वासी लोगों के लिए क्रूस एक सामर्थ का बात है, एक पावर का बात है. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. इस क्रूस के वजह से हम पापी आज पवित्र बने हैं. இந்த சிலுவை நிமித்தமாக பாவியாக இருந்த நாம் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறோம். ये क्रूस के वजह से आज हमारा जीवन परिवर्तन हुआ है. இந்த சிலுவை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. एक क्रूस विश्वासी को सामर्थ देता है, शक्ति देता है प्रभु के जीने के लिए. இந்த சிலுவை நமக்கு சக்தி கொடுக்கிறது, தேவ பலன் கொடுக்கிறது கிறிஸ்துவுக்காக வாழ. आज क्रूस आपके लिए क्या है? இன்றைக்கு சிலுவை உங்களுக்காக என்ன செய்கிறது? क्या क्रूस के लिए आप अपने आप को लज्जित महसूस करते हैं? இந்த சிலுவை சுமக்கும் போது நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா? या क्रूस के लिए आप दुनिया के सामने मूर्ख जाना जाते हैं? இந்த சிலுவை நிமித்தமாக உலகத்தார் முன்பாக நீங்க பைத்தியமாக தோன்றுகிறீர்களா? आइए इस शाम को अपने आप को जांचेंगे. வாருங்கள் இந்த சாயங்கால வேளையிலே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ये क्रूस प्रभु का सामर्थ को दिखाते हैं. இந்த சிலுவை தேவ பலனை காட்டுகிறது. उसके बाद हम लोग देखेंगे एक शिष्य को क्रूस अवश्य उठाना है. இதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்போம், ஒரு சீடனுக்கு அவசியமாக சிலுவையை சுமக்க வேண்டும். क्रूस उठाने का तात्पर्य है आत्म बलिदान, सेल्फ डिनायल. சிலுவையை சுமப்பதற்கு தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். हम लोग एक आयत निकालेंगे, लूक 9:23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். यदि हम उसके पीछे चलना चाहते हैं तो अपने आप को इनकार करना है. அவர் பின்னால் நாம் செல்ல விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். आत्म बलिदान करना है. தன்னைத்தானே ஆத்ம பெருசா बताओ ब्रदर, ஆத்ம सेल्फ सैक्रिफाइस, सेल्फ डिनायल. தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். प्रभु यीशु मसीह क्रूस उठाने के लिए अपने आप को बलिदान किया था. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். ये आत्म बलिदान का मतलब क्या है? தன்னைத்தானே வெறுத்தல் அப்படி என்றால் என்ன? बहुत सारा रिलीजियन में हम लोग देख पाते हैं कि वो लोग अपना शरीर को कष्ट देता है, दुख देता है, जिसको हम लोग एसेटिज्म कहते हैं.
நிறைய மதங்களிலே நாம் பார்க்கிறோம். தனக்குத்தானே கஷ்டத்தை கொடுத்துக் கொள்வார்கள். இதற்கு அசட்டிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். प्रभु यहाँ पर नहीं बोल रहे हैं कि हम लोग एसेटिज्म का जैसा करें, अपना शरीर को मारे, अपना शरीर को पीटे. प्रभु ऐसा नहीं बोल रहे हैं. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லவில்லை. आत्मसमर्पण इसका मतलब है, हम लोग एक उदाहरण देखेंगे तो हम लोग को समझ में आएगा. आत्म बलिदान. இந்த தன்னைத்தானே வெறுத்தல் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு உதாரணத்தோடு கூட நாம் பார்க்கலாம். हम लोग निकालेंगे इब्रानी उसका 11 अध्याय. எபிரேயர் 11வது அதிகாரம் उसका हम लोग 26 आयत पढ़ेंगे. 24வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, मूसा मसीह के कारण निंदित हुआ था. மோசே தேவன் நிமித்தமாக அங்கே நிந்தை அனுபவித்தார். अगर 25 आयत हम लोग पढ़ेंगे, लिखा है मूसा ने इस बात को चुन लिया था. இங்கே 25வது வசனத்தை பார்க்கும்போது இந்த காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். अगर यहाँ पर हम लोग मूसा का जीवन के बारे में देखेंगे तो हम लोग को और अच्छा से समझ में आएगा. மோசே குறித்து நாம் தெரிந்து கொள்ளாமல் இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ये मूसा कौन था? இந்த மோசே யார்? लिखा है जब उसका एक एज हुआ, उम्र हुआ, அவருக்கு வயதான போது, பெரியவனான போது, तो वो फिरौन की बेटी का पुत्र होने वाला था. அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருக்கிறார். अगर हम लोग 24 आयत को पढ़ेंगे तो लिखा है वो फारो का बेटी का पुत्र होने वाला था. அங்கே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக போகிறார். इसका मतलब है कि आगे का समय में वो नेक्स्ट फारो, अगले पीढ़ी का फारो होने वाला है. அப்படி என்றால் அடுத்ததாக அவர்தான் பார்வோனாக ஆக வேண்டும். और 25 आयत अगर हम लोग देखेंगे, मूसा अगर वो फारो होता है तो वो अपना सुख का जीवन बिता सकता था. நாம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நினைத்திருந்தால் பார்வோனாக மாறி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். अगर हम लोग 26 आयत में पढ़ेंगे तो सारा मिस्र का धन उसके पास हो सकता था. 26வது வசனத்திலே பார்த்தோம் என்றால் எகிப்தில் உள்ள பொக்கிஷம் எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. लेकिन ये सारे को जो इनकार कर रहा है, डिनाई कर रहा है, ताकि वो मसीह के साथ, मसीह के लोगों के साथ वो दुख भोग कर सके. இந்த எல்லா காரியங்களையும் வெறுக்கிறார் கிறிஸ்தவ ஜனங்களோடு துன்பப்படுவதற்காக. क्या मूसा प्रभु यीशु मसीह को जानता था उस वक्त? மோசே அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா அவருக்கு? उस समय प्रभु यीशु मसीह का जन्म नहीं हुआ था. அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. लेकिन पिता परमेश्वर ने मूसा को प्रकाशन दिया था मसीह के बारे में. ஆனால் பிதாவாகிய தேவன் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து
அவருக்கு தரிசனத்தை காட்டினார். बाइबल का पहला 5 किताब मूसा के द्वारा लिखा गया है. வேதத்திலே உள்ள முதல் 5 புத்தகங்கள் மோசேயின் மூலமாக எழுதப்பட்டது. तो मसीह के बारे में मूसा के पास कुछ जानकारी, कुछ प्रकाशन आगे से था. இயேசு கிறிஸ்துவை குறித்து தரிசனம் அவருக்கு முன்கூட்டியே அவருக்கு கிடைத்தது. एक तरफ से अगर हम लोग बोले मूसा मसीह के लोगों के साथ वो दुख उठाया. ஒரு பக்கம் நாம் பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவ ஜனங்களோடு சேர்ந்து அவர் வேதனை அனுபவித்தார், துன்பத்தை அனுபவித்தார். मूसा इस दुख भोग को, इस कष्ट को, पीड़ा को जानबूझ के चुन लिया था. அவர் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். वो फारो हो सकता था. அவர் நினைத்திருந்தால் பார்வோனாக மாறி இருக்கலாம். वो मिस्र का सुख भोग कर सकता था. அந்த எகிப்து தேசத்திலே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். वो मिस्र का धन इस्तेमाल कर सकता था. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கலாம். लेकिन मसीह के लिए वो सब कुछ इनकार किया और मसीह के लोगों के साथ वो दुख भोग उठाया. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் வெறுத்தார். கிறிஸ்தவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். अगर हम लोग आज प्रभु का शिष्य बनना चाहते हैं, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனாக வேண்டும் என்று விரும்பினால் हमें भी अपने आप को इनकार करना है और प्रभु को साथ चलना है, प्रभु का इच्छा को पालन करना है. தன்னைத்தானே நாம் வெறுக்க வேண்டும், क्या இயேசு हम கிறிஸ்துவை अपना பின்பற்ற வேண்டும். या हम अपना इच्छा को मार करके प्रभु का इच्छा को पालन करने के लिए तैयार हैं? நாம் நம்முடைய இச்சையை வெறுத்துவிட்டு தேவனுடைய விருப்பப்படி செல்ல நாம் தயாரா? ना अपना इच्छा को पालन करने के लिए प्रभु का इच्छा को हम लोग पूरा नहीं करते. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய விருப்பத்தை நாம் பூர்ணமாக நிறைவேற்ற முடியவில்லை. अरे क्रूस कब उठाना है? சிலுவையை எப்பொழுது சுமக்க வேண்டும்? बहुत सारा लोग सोचते हैं ये कभी कभी उठाना है. நிறைய பேர் நினைப்பது என்னவென்றால் எப்பொழுதாவது சுமக்க வேண்டும். बहुत सारा लोग सोचते हैं साल में एक बार उठाना है. நிறைய பேர் நினைப்பது என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு முறை சிலுவை சுமந்தால் போதும் என்று. लेकिन प्रभु अपने चेले लोगों को सिखाया कि प्रतिदिन एवरी डे इस क्रूस को एक चेले को उठाना है. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று. प्रत्येक दिन अपने आप को इनकार करना है और प्रभु का इच्छा को पालन करना है. அனுதினமும் தன்னை வெறுத்து கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை அவர் பின்பற்ற வேண்டும். प्रभु यीशु मसीह गेत्सेमनी बगान में कहा, पिता मेरा इच्छा नहीं लेकिन तेरा इच्छा पूरी हो. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே இப்படியாக ஜெபித்தார், என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்றார். या आज हम अपना इच्छा पूरी कर रहे हैं ना प्रभु का इच्छा को पूरा कर रहे हैं? நாம் நம்முடைய சித்தப்படி செய்கிறோமா அல்லது தேவனுடைய சித்தப்படி செய்கிறோமா? आइए हम लोग अगला पॉइंट में जाएंगे. வாருங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக செல்வோம். एक शिष्य को सब कुछ त्याग करना है. ஒரு சீடன் என்றால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். हम लोग निकालेंगे लूका उसका 14 का 33. லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம்
33வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். अगर हम लोग सब कुछ ना त्यागे तो हम उसके चेला नहीं हो सकते हैं, लिखा है. இங்கே நான் பார்க்கிறோம், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ये सब कुछ त्यागना, इसका मतलब क्या है? எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? प्रभु यीशु मसीह का जो 12 चेले थे, क्या वो चेले कुछ त्यागे थे? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களும் எல்லாவற்றையும் அவர்கள் விலக்கி வெறுத்தார்களா? हम लोग अगर मार्क 1:16 से 18 पढ़ेंगे, हम देख पाते हैं सिमोन और आंद्रियास ने अपना जाल को त्यागा था प्रभु को अनुसरण करने के लिए. पढ़ना नहीं होगा, सिर्फ हम लोग फिर से बताना होगा. मार्कुस 1:16 और 18 जब पढ़ेंगे, सिमोन और आंद्रियास प्रभु को अनुसरण करने के लिए अपना जाल को छोड़ दिए थे. இங்கே மார்க் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் சீமோனும் அந்திரேயாவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தன்னுடைய வலைகளை விட்டு விட்டு சென்றார்கள். जॉन और याकूब प्रभु यीशु मसीह का अनुसरण करने के लिए अपना नाव त्याग दिए थे. யோவானும் யாக்கோபும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அவருடைய அப்பாவையும் படகையும் விட்டு விட்டு வந்தார்கள். मत्ती जो एक चुंगी लेने वाला था, टैक्स कलेक्टर था, अपना टैक्स कलेक्शन को छोड़ दिया था प्रभु यीशु मसीह का अनुसरण करने के लिए. மத்தேயு அவர் வரி வசூலிப்பவராக இருந்தார். அதை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அதை விட்டு விட்டு சென்றார். क्या प्रभु यीशु मसीह हमें आज ये बता रहे हैं कि उसको अनुसरण करने के लिए अपना काम छोड़ना होगा? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தன்னுடைய வேலையை விட வேண்டுமா? नहीं नहीं, प्रभु ऐसा हमें नहीं बता रहे. இல்லை இல்லை, தேவன் அப்படி சொல்லவில்லை. प्रभु चाहता है कि हम पूर्ण समर्पित प्रभु के लिए है. इसी का मतलब है कि हमें सब कुछ छोड़ना है. பூர்ணமாக நம்மை நாமே சமர்ப்பிக்க வேண்டும். அதனோட அர்த்தம் தான் எல்லாவற்றையும் விட்டு விடுதல். पूर्ण समर्पण एक गाना है, आई सरेंडर ऑल. पूर्ण समर्पण प्रभु हमसे चाहता है. பூர்ண சமர்ப்பண் ஒரு பாடல் கூட இருக்கிறது ஆங்கிலத்துல, ஐ சரண்டர் ஆல், எல்லாவற்றையும் விட்டு விட்டு. ये चेले लोग जिससे अधिक प्रेम करता था उस चीज को प्रभु को अनुसरण करने के लिए छोड़ा था. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களும் எதிலே அதிகமாக நேசித்தார்களோ அதை விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். चेले लोग अपना काम को प्रेम करते थे. சீடர்கள் தன்னுடைய வேலையை நேசித்தார்கள். चेले लोग अपना नाव को प्रेम करते थे. சீடர்கள் தன்னுடைய படகை நேசித்தார்கள். चेले लोग अपना जाल को प्रेम करते थे. சீடர்கள் தன்னுடைய வலையை நேசித்தார்கள். सब कुछ छोड़ा, पूर्ण समर्पण किया प्रभु को अनुसरण करने के लिए, प्रभु का चेले बनने के लिए. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாறுவதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார்கள். आज हमारा जीवन में ऐसा कौन चीज है जो प्रभु को अनुसरण करने के लिए बाधा डालता है? நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறது? हम अपने आप जानते हैं मेरा जीवन में ऐसा कौन चीज है जो प्रभु को अनुसरण करने के लिए बाधा डालता है. நமக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எந்த காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது. आइए हम अपने आप को परखे, जांचे, आज जो चीज हमें बाधा डालता है उसको हम लोग छोड़े, उसको हम लोग त्यागे
ताकि यीशु को अनुसरण करने पाए। வாருங்கள் நாம் நம்மை நாமே சோதித்தருவோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எந்த காரியம் தடையாக இருக்கிறது அதை கலந்தெறிவோம். हम लोग अगला पॉइंट में जाएंगे। அடுத்த பாயிண்ட்க்கு நேராக நாம் கடந்து செல்வோம். एक शिष्य वो फलवंत बनेगा। ஒரு சீடன் அதிக பலனை தருகிறார். हम लोग जानते हैं यूहन्ना 15 अध्याय जो एक फ्रूटफुल अध्याय है। யோவான் 15ஆம் அதிகாரம் அங்கே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அதிகாரம் என்று பார்க்கிறோம். हम लोग निकालेंगे जॉन 15:8। 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். पिता चाहता है कि हर एक शिष्य बहुत फल लाए। பிதாவாகிய தேவன் விரும்புவது என்னவென்றால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான். एक चेले अवश्य फलवंत बनेगा। ஒரு சீசன் கனிகளை கொடுப்பவராக இருக்க வேண்டும். प्रभु यीशु मसीह बता रहे हैं कैसे करके एक चेला फलवंत बन सकता है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். 15:4 में इसका उत्तर है। இதற்கு பதில் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். अगर कोई प्रभु यीशु मसीह में लगातार बने रहता है तो फलवंत हो सकता है। இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால், தொடர்ந்து நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ये एक फेलोशिप को दिखाता है, एक संगति को दिखाता है। இது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. जैसा डाली पेड़ का साथ जब जुड़ा रहता है डाली में फल आता है, इसी तरह जब चेले प्रभु का साथ जुड़ा रहेगा तो अपने जीवन में फल लाएगा। செடியோடு கொடி இணைந்திருக்கும் போது மாத்திரமே பலனை கொடுக்க முடியும். அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே, ஐக்கியப்பட்டிருக்கும் போது மட்டுமே மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். कैसे करके एक चेला फल ला सकता है? எப்படி சீஷர்கள் கனி கொடுக்க முடியும்? 15:7 में और एक उत्तर है। 15வது அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல இன்னொரு பதில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். प्रभु का वचन में लगातार बने रहना है। தேவனுடைய வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். जो कोई भी प्रभु का वचन में लगातार बने रहता है अर्थात उस वचन को पालन करते हैं वो अपने जीवन में फल लाएंगे। எப்படி ஒரு சீடன் அவருடைய வார்த்தைகளில் தொடர்ந்து நிலைத்திருந்து அதை பின்பற்றும் போது மிகுந்த பலனை கொடுக்க முடியும். अर्थात प्रभु का आज्ञाकारी अगर कोई होगा तो अपने जीवन में वो फल लाएगा। தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். अर्थात अगर कोई आज्ञाकारी रहेगा प्रभु का, वो प्रार्थना का उत्तर पाएगा। उसी चीज को यहाँ पर बोला गया है। தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவர் ஜெபத்தின் மூலமாக பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள். मेरा समय से खत्म हो रहा है इसलिए मैं जल्दी जल्दी खत्म करूंगा। आइए एक उदाहरण को देखेंगे। என்னுடைய நேரம் முடிவடைகிறது, எனவே சீக்கிரமாக நாம் பார்க்கலாம். हम लोग निकालेंगे एक्सोडस चैप्टर 7। நாம் பார்க்கலாம் யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம், उसका 19 और 20, 19 and 20। யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். हम लोग पढ़ेंगे नहीं, सिर्फ हम लोग सुनेंगे। நாம் படிக்க வேண்டாம், கேட்கலாம். 19 में लिखा है
यहोवा ने मूसा से कहा। 19 எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார். 20 में लिखा है मूसा और हारून ने यहोवा की आज्ञा के अनुसार किया। 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். यहोवा ने आज्ञा दिया और मूसा ने उस आज्ञा का पालन किया। கர்த்தர் கட்டளையிட்டார், அந்த கட்டளையை மோசே செயல்படுத்தினார். अभी हम लोग एक्सोडस 8 निकालेंगे। யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். उसका 12 और 13 हम लोग देखेंगे। 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் பார்க்கலாம். 13 आयत में है 13வது வசனத்திலே यहोवा ने मूसा के कहने के अनुसार किया। கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். या हम लोग एक अंतर देख पा रहे हैं? இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறதா? हम लोग 7 अध्याय में देखे यहोवा ने कहा, आज्ञा दिया और मूसा ने किया। 7வது அதிகாரத்திலே பார்த்தோம் கர்த்தர் கட்டளையிட்டார், அந்த கட்டளையை மோசே பின்பற்றினார். और यहाँ पर हम लोग देख पा रहे हैं कि यहोवा ने मूसा के अनुसार किया। ஆனால் இங்கே 8வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். जब हम विश्वासी लोग प्रभु का इच्छा के अनुसार, प्रभु का आज्ञा के अनुसार हम लोग चलते हैं, बात को सुनते हैं, तो प्रभु हमारे अनुसार उस प्रार्थना का उत्तर भी देगा। நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்யும் போது நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்டு பதில் கொடுப்பார். मूसा ने जो कुछ मांगा था यहाँ पर मूसा के अनुसार परमेश्वर ने उत्तर दिया था। இங்கே மோசே என்ன கேட்டாரோ அதன்படியாக தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். आज हम लोग को किस तरह का फल लाना है? நாம் எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும்? मैं रेफरेंस नहीं दिखा रहा हूं, सिर्फ मैं मुंह में बोल दे रहा हूं। நான் ரெஃபரன்ஸ் சொல்ல விரும்பவில்லை, அப்படியே நான் சொல்கிறேன். आत्मा का फल, நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். जो हम लोग गैलेशियंस चैप्टर 5 22 और 23 में पाते हैं। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய கனிகள். ये एक ऐसा चरित्र है जो चरित्र प्रभु यीशु मसीह में था। இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்தது. एक शिष्य को ये 9 गुण अपने जीवन में दिखाना है। ஒரு சீசன் இந்த 9 குணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். तो एक फलवंत शिष्य बन सकता है। அவர் ஒரு நல்ல ஒரு சிஷ்யனாக பலன் கொடுக்கிற சிஷ்யனாக மாற முடியும். दूसरा फल क्या है? இரண்டாவது கனி என்ன? जब अविश्वासी को सुसमाचार सुना के हम प्रभु में लाते हैं तो नया विश्वासी एक फल है। ஒரு அவிசுவாசிக்கு சுவிசேஷம் சொல்லி அவரை கர்த்தருக்குள் கொண்டு வரும்போது அது ஒரு கனி. पौल रोमियो का पत्र में कहा, मैं बार बार कोशिश किया रोम में आने के लिए, लेकिन कुछ बाधा के कारण आने नहीं पाया। ரோமர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் அநேக முறை அங்கு வரும்படியாக விரும்பினேன், ஆனால் சில தடைகளால் வர முடியவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். ताकि तुम्हारा बीच में मैं कुछ फल देख सकूं। ஏனென்றால் உங்கள் மத்தியிலே நான் கனிகளை பார்க்க வேண்டும். आप लोग पढ़ लीजिएगा, रोमियो 1:13 में है। படிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. अभी पढ़ना नहीं है, हम लोग बाद में देख लेंगे। இப்பொழுது படிக்க வேண்டாம், நாம் பின்னாடி பார்த்துக்கொள்ளலாம். रोमियो अगर 16:5 में पढ़ेंगे, वहां पर एक व्यक्ति को फर्स्ट फ्रूट, पहला फल बताया गया है। ரோமர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதாவது முதற்கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
आइए हम प्रभु के लिए फलवंत बने। வாருங்கள் நாம் பலன் கொடுக்கிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். प्रभु का चेले लोगों को फलवंत होना आवश्यक है। தேவனுடைய சிஷ்யர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பது மிகவும் அவசியம். प्रभु हमें सहायता करे कि हम खुद शिष्य बने और हम दूसरों को भी शिष्य बनाएं। தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாக. நாம் சிஷ்யனாவோம், மற்றவர்களையும் சீஷர்களாக மாற்றுவோம். एक शिष्य का क्या क्या गुण होना है आज हम लोग देखे हैं। ஒரு சீடனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். प्रभु इस थोड़ा सा वचन में हम सबको आशीष दे। தேவன் இந்த சிறிய வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. और एक बार मैं असेंबली को धन्यवाद देता हूं मुझे वचन बांटने के लिए मौका दिए इसलिए। இன்னொரு முறை இந்த சபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இந்த வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக. राजेंद्रन को भी धन्यवाद देते हैं, मेरा आप अनुवाद किए हैं, परमेश्वर आपको भी आशीष दे। பிரதர் ராஜேந்திரனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன், அவர் மொழியாக்கம் செய்ததற்காக. सबको जय मसीह। मेरे लिए प्रार्थना कीजिएगा ताकि प्रभु का सेवकाई और अच्छा रीति से करने पाए और बहुत सारा फल प्रभु के लिए आगे में लाने सके। எல்லாருக்கும் சோஸ்திரம். என்னுடைய ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. Thank you, brother. Rana Lal from West Bengal for the word that you had brought this evening time. May the blessed Lord continue to be with you and your ministry. We praise God for what God has done to us these 2 days, 2 evenings. May the blessed Lord make us better disciples for the Lord God in Christ Jesus. We thank you very much. Once again, we had seen some very important points. May the Lord God enable us to continue to help us with the help of the Holy Spirit, be strengthened in the fruit, in surrendering, and in also to be a better witness for the Lord God in the days to come. So we thank Brother Ranalal for everything. May the good Lord continue to lead him and guide him. Thank you, brother. We praise God for you. Now, we also thank Brother Rajendran from Chennai, Kodingayur side, for the translation the dear brother has done from Hindi to Tamil. May the blessed Lord bless him abundantly, his family, and the assembly where he's shepherding. May the blessed Lord be with him. Thank you, Brother Rajendran. And we also thank Brother Paul Raj, evangelist, for singing the songs. May the good Lord be with him also in Dindigul district. And we thank all of you, the different dear ones who have joined this day. May the blessed Lord be with all of you. We once again give all glory and honor to our living God. So now we are coming to the end of the meeting. For the closing prayer, I request Brother Devadas from Tenkasi to close in with a word of prayer. Over to Brother Devadas, the elder of the Tenkasi Assembly, to close in with a word of prayer and also the benediction. எங்கள் அன்பும் கிருபை மிரக்கம் இந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து
ஆண்டவரே, எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலும் இப்படிப்பட்ட ஜூம் இணைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய செய்தியை கேட்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொடுத்த எங்களுடைய அருமையான சோதரர் ஆண்டவரே ராணாலால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகன் மூலமாக ஆண்டவரே ஒரு சீஷன் என்பவன் யார், அவன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்குரிய தகுதிகள் என்ன என்பதை குறித்து தெளிவாக எங்களோடு கூட ஆண்டவரை பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்கிற அந்த வெறுப்புக்கு அடையாளமாக மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தி என்பதை வெறுத்து இந்த உலக ஆண்டவரை அனித்தியமான சந்தோஷங்களை வெறுத்து ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பாடுபடுவதே தெரிந்து கொண்ட அனுபவத்திற்கு ஆண்டவரை குறித்து நாங்கள் தெளிவாக சிரித்தோம். இவ்விதமாக நிலைமையில ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மொழிபெயர்த்த எங்களுடைய அருமையான ராஜேந்திரன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து ஆண்டவரை தமிழிலும் மொழிபெயர்க்கும்படியாக இரக்கம் பாராட்டியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து பாடல் பாடின அருமையான ஆண்டவரே பால் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இவ்விதமான நிலைமையிலே இந்த செய்தியை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய நேச கரத்தை ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்தியை கேட்கத்தக்கதாக நாங்கள் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் செய்திகளை கேட்க மாத்திரமல்ல, அவைகளை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நீங்க அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவரே எப்படியாவது இந்த நாட்களில் ஆண்டவரே ஜனங்கள் கேட்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சோடு கூட பொறுப்படுத்தி செயல்படுத்துகிற பொறுப்பாளர்களுக்காக எங்களுடைய அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து தொடர்ந்து பயன்படுத்துவீராக, உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. நீர் எங்களுக்கு பாராட்டின அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவைகளை பின்பற்றி உமக்கு இந்த சாட்சியை ஜீவிக்க எங்களுக்கு பலம் தாரும். கனம் துதி மெய்மலாவற்றை எடுத்துக்கொள்ளும். அன்பு ரட்சகர் மீட்பு மாற்றமாகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். Thank you, Brother Devadas are from Tenkasi, the elder of the assembly, for the prayer and the closing prayer. May the good Lord be with him and his family and the assembly where he's shepherding. Now we are closing here this Bible study. May we continue to uphold all the things that we have heard so that we may obey the word of God and continue to walk the wilderness journey. With this, tomorrow, God willing, tomorrow evening, we shall join at the same time. Till then, may the blessed Lord be with each one of us. God bless.